எல்லாருக்கும் வணக்கம். மிஸ் யூ சித்தார்த்து, நியூ ஃபேஸ் ஹீரோயின், அப்புறம் கருணாகரன், பாலசரவணன், இப்படி பல பேர் நிறைய அறிமுகமான ஆளுங்க நிறையா பேர் நடிச்சிருக்கிறாங்க. நம்ம ஜெயபிரகாஷ் ஜேபி நடிச்சிருக்கிறாரு, பொன்வண்ணன், இவங்க எல்லாமே நடிச்சிருக்கிறாங்க. கதைன்னு பார்த்தா பழைய கதை தானுங்க, பெருசாக புதுசாக ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றுன்னா, ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு பொழுது போகும் கண்டிப்பாக. எது பெருசாக இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கதை வந்ததில்லை, அப்படி பண்ணிக்கிறாங்க இப்படி பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால், ஒரு மூட் அவுட்டில் இருக்கிறீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி எந்த மனநிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியான மனநிலையில் இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப கொஞ்சம் சேடாக இருக்குது, எங்கேயாவது போய் ரிலாக்ஸாக இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோன்ற அந்த மாதிரி மனநிலையில் இருந்தாலுமே நீங்கள் போய் ஒரு 150 ரூபாயிலேருந்து 200 ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போய் ஒரு தேட்டரில் உட்கார வேண்டிய படம் தான் இது. அதனால் இது பெருசாக டாப் டக்கர் படங்கள்னு சொல்ல முடியாது, மொக்க படங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் 2 மணி நேரம் பொழுது கழிக்கலாம், போகலாம். புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதில். அப்புறம் ப்ளஸ்ஸுன்னு பார்த்தா இதாங்க. அப்புறம் மேக்கிங் நல்லா இருக்குது. அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஓரளவுக்கு பரவாயில்ல, சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப மொக்கைன்னு சொல்ல முடியாது. மிக சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தே இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அடுத்து என்னென்னு தெரிஞ்சு போயிடும். ஆனால் தெரிஞ்சாலுமே உங்களுக்கு அது சுவாரஸ்யமாக தான் இருக்குமே தவிர உங்களுக்கு போர் அடிக்காது. அடுத்து என்னென்னு தெரிஞ்சாலுமே உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது, போர் அடிக்காது. அப்புறம் எல்லா கமர்ஷியல் படத்துக்கு உண்டான எல்லா இதுவுமே இது மட்டுமே கமர்ஷியல் படத்துக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. என்ன அதில் கமர்ஷியல் படத்துக்கு தேவையானதை இன்னும் சரியாக பண்ணாமல் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்டு. ஏன்னா கமர்ஷியல் படமால் என்ன உங்களுக்கு 4 ஃபைட்டு 4 பாட்டு, ஹீரோவுக்கு பில்டப் சீனு, அப்புறம் ஹீரோனால ரொம்ப நல்லவர், அவர் வணிகத்தை பார்த்து தட்டி கேட்பார், இது எல்லாமே இதில் இருக்குது. ஆனால் 4 பாட்டு இருக்குதுன்னா 4 பாட்டுமே எடுபடலை. நல்லா உள்ள வேலை வாங்கியிருக்கலாம் ஜிப்ரானுக்கிட்ட, இன்னும் ஜிப்ரானே போட்டிருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கதைக்கு, அதாவது இந்த மாதிரி கதைக்கு இந்த ஒரு லவ் சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துட்டாலே, நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு லவ் டுடே படம், இப்போ சமீபத்தில் வந்த பிரதீப் ரங்கநாதன் படம் அதில் மெயின் உங்களை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுது பாட்டு தான். முதல்ல பாட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வச்சுரு, அதுக்கு மேலே ரெண்டாவது காமெடி வேணும் இல்லையா. டைலாக்லேருந்து எல்லாத்துலேயுமே கூட இருக்கிறவங்க, ஹீரோலேருந்து எல்லாருமே அந்த இடத்துக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டு பேசுகிறப்பமே காமெடியாக இருக்கணும். அது ஒரு டைம் பார்க்குறதுக்கு இல்லை, எத்தனை தடவை பார்த்தாலுமே அது சிரிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி காமெடியாக இருக்கணும். அதுதான் இது ரெண்டு தான் மிக முக்கியமாக. உங்களை 2 மணி நேரம் உங்களை பொழுதுபோக்க வச்சு உங்களை திரும்ப அதை பார்க்க வைக்கிறது பாட்டும் காமெடி, இது ரெண்டும் தான். அதுக்கப்புறம் தான் ஃபைட்டு இதெல்லாம் எதிர்பார்த்து பார்க்குறதுல படத்தோடு பார்க்குறது. நீங்கள் பொழுதுபோக்காக பேசுகிறது, உங்களுக்கு எல்லா டீ கடையிலேருந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துலேருந்து எல்லா இடத்துலையுமே உங்களை பேச வைக்கிறது, உங்களை கேட்க வைக்கிறது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பாட்டும் அந்த வசனங்கள், காமெடி வசனங்கள் தான். ஒரு பஞ்சு வசனமாக இருக்கட்டும், காமெடி வசனமாக இருக்கட்டும், இப்போ அப்டேட்டுக்கு என்ன வசனம் வருது அப்படிங்கிறது தான் மேட்ரு இல்லைங்களா. அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா பாட்டும் பெருசாக ஹிட்டே இல்லை பாட்டு. இப்போ பாட்டோட தேட்டர் படத்தோடு பார்த்தாலும் பாட்டு பெருசாக ஹிட் ஆகலை, எல்லாத்தையுமே ரீச் ஆகலை. இந்த 2 மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தார் அப்படின்னா டைரக்டர் ராஜசேகர், படம் கண்டிப்பாக டாப் லெவலில் போயிருக்கு. அதாவது பொழுதுபோக்காக போயிருக்குது. இப்போ இந்த சூதுகவும் படத்துக்கு இது மிஞ்சிட்டு போயிட்டு இருந்திருக்கு. இப்போவுமே பரவாயில்ல, சூதுகவும் படத்துக்கு இந்த படம் பார்க்கலாம் தான், சூதுகவும் பார்ட் 2 படத்துக்கு இது பார்க்கலாம் தான். அங்கங்கே பேக்ரவுண்டில் கொஞ்சம் மியூசிக் நல்லா இருக்குது, அவ்வளோதான். ஜிப்ரான் கொஞ்சம் பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம், பேக்ரவுண்டுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். அப்படி இதுக்கு மேலே படத்தை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நான் சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குதுங்க. அது இந்த ஹீரோயினை காமிச்சோன்னே டக்குன்னு ஹீரோவுக்கு லவ் வந்துருச்சு, லவ் வந்தோடனே ஒரு ரொமான்டிக் சாங்கு, வெளிநாட்டில் போய் அரைக்கூட ட்ரெஸ்ஸு போட்டு ஆடுறது, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. ஆபாச வசனம் இல்லை, கட்டி பிடிச்சிட்டே இருக்கிறது இல்லை, முத்தம் கொடுத்துட்டே இருக்கிறது, இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஃபேமிலியோடு போய் உட்காந்து பார்க்கலாம், அருமையாக போகுது. ஆனால் காமெடி இருக்குது, பாலசரவணன், கருணாகரன் காமெடி அங்கங்கே சின்னதாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் இருந்தாலுமே முழுசாக நீங்கள் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணிக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். அப்புறம் ஒரு வசனங்கள் பார்த்திங்கன்னா சில இடத்துல வசனங்கள் சூப்பராக இருக்குதுங்க. செகண்ட் ஹாஃபில் ஹீரோயின் ஒரு வசனம் சொல்லுவாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட, ரிஜெக்ட் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ வலிங்கிறது தெரியாது உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒரு வசனம்.
உண்மையாலுமே அந்த மாதிரி வசனமெல்லாம் அதை அனுபவிச்சவங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். அப்புறம் இது மாதிரி கிளைமேக்ஸில் சித்தார்த்து பண்ணுறது அது நல்லாயிருக்கு. இது மாதிரி சில விஷயங்கள் நல்ல விஷயங்களும் இருக்குது, ப்ளஸ்ஸாக இருக்குது. படம் நல்லா தான் இருக்குது, பார்க்கலாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே மறுபடியும் நான் சொல்கிறது ஒரே காரணம் தான், செக்ஸியான வசனம் கிடையாது. ஹீரோயினுக்கு பாதி துணி போட்டு ஆட சொல்லல. அப்புறம் ஹீரோயின் புதுமுகம், அவங்களுக்கு அழகாக இருக்கிறாங்க, அதில் எந்த குறையும் இல்லை. அழகாக ஒரு மெட்டீரியல் ஹீரோயின் மெட்டீரியல் தான் அவங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் நடிப்பு வரல. நடிப்பு கொஞ்சம் கற்றுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்களே, பாவனைகள், அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி காமிக்கிற மாதிரி தோணுது. இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அந்த பாவனைகள்லாம் மாற்றி கரெக்டாக அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக டாப் லெவலுக்கு வருவாங்க. அதுக்கு அடுத்தது ஹீரோயினுக்கு பெருசாக ஆபாச ட்ரெஸ்ஸே போடலைங்க படத்தில், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும். அதுவே பெரிய ப்ளஸ்ஸுங்க ஹீரோயினுக்கு. அப்புறம் ஹீரோயினுக்கு ஒருத்தர் டப்பிங் பேசிக்கிறாங்க, அது எப்படி தான் செலக்ட் பண்ணது இல்லை அந்த வாய்ஸை. ஏன்னா ஹீரோயினுக்காகவே அந்த வாய்ஸ் பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த அவங்களோட உடம்பு இதுக்குமே அவங்களோட பாடி, அவங்களோட மேனுஃபேக்சரிங் இதுக்கு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்களே பேசுகிற மாதிரி தான் இருக்குது ஒரிஜினலாக. அந்த வாய்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியல, வாய்ஸப்பிலே தெரியுது. டப்பிங் யாராவது பேசிக்கிறாங்க, அந்த குரல் வாய்ஸ் வந்து அவங்களதே ஓன் வாய்ஸ் மாதிரியே இருக்குது. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அவங்களுக்கு. அதுக்கு மேலே மெயின் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ லவ் படம்னாலே ஹீரோயின் முத்தம் கொடுத்துக்கிறது, செக்ஸியாக பேசுகிறது, ஃபஸ்ட் நைட் சீன் பற்றி பேசுகிறது, அப்பப்போ கட்டி பிடிச்சிக்கிறது, எல்லோரும் இருக்கிறப்ப அப்பா அம்மா முன்னாடியே முத்தம் கொடுத்துக்கிறது, அப்புறம் அரை ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு நீச்சல் இது போட்டு ஆடுறது, இதெல்லாம் எதுவும் இல்லைங்க இந்த படத்தில். அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பாட்டு எல்லாத்தையும் டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸு நல்லா தான் இருக்குது, ஆனால் மியூசிக் தெரிந்த டான்ஸானு கேட்டால் இல்லை. டான்ஸு நல்லா இருக்குது, பாட்டு ஒரு பீட் போயிட்டுருக்குது, இவங்க டான்ஸ் பீட் ஒரு மாதிரி போயிட்டுருக்குது எல்லா இடத்துலையுமே. இப்போ ஒரு சோக பாட்டு ஒன்று வருது, ஒரு ஜாலியான பாட்டு வருது அப்படின்னாலும் ஜாலியான பாட்டுக்கு தகுந்த மாதிரி மியூசிக்கு இல்லை, அதுவே மைனஸு. அந்த மியூசிக் தகுந்த மாதிரி டான்ஸ் இல்லை, இப்போ ரெண்டுமே மைனஸ் ஆகிடுச்சு. அதனால் அந்த பாட்டு சொதப்பிடுச்சு. அதே மாதிரி சோக பாட்டு ஒன்று வரும், சோக பாட்டுக்கு தகுந்த மாதிரி வரிகளும் இல்லை, மியூசிக்கும் இல்லை, ஆனால் அதுக்கு ஒரு டான்ஸ் ஆடிட்டுருப்பார், சம்மந்தமே இல்லாமல் சித்தாருது. இப்போ இந்த மூணும் ஒன்று சேர்ந்தது தான் அந்த பாட்டு ஹிட் ஆகும் இல்லைங்களா. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேட்குறப்ப தான் மியூசிக்கை கேட்பீங்க, மறுபடியும் திரும்பி கேட்க வைக்கிறப்ப உங்களுக்கு லைன் தான் பிடிக்கும். முதல் அட்ராக்ஷனில் மியூசிக் உங்களுக்கு அட்ராக்ஷன் ஆகிக்கு அந்த பீட்டு கேட்கறக்கு ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போ 2வது டைம் 3வது டைம் 4வது டைம்லாம் கேட்குறப்ப வரிகள் கேட்கறக்கு ஆரம்பிக்கும். அந்த வரிகள் உங்களுக்கு அட்ராக்ஷன் இழுக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். அப்போ தான் பாட்டு வந்து பயங்கரமாக ஹிட் ஆகும். 50 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டு இந்த தடவை இப்போ கேட்டாலும்னாலுமே டக்குன்னு நம்மளுக்கு மைண்டில் ஏறுறது அந்த வரிகள் தான் ஏறும். அப்போ அந்த வரிகளில் வேலை வாங்கணும், மியூசிக் இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை வாங்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்பு போடணும் பாட்டில். கண்ணில் பார்க்குறப்போ, வீடியோ பார்க்குறப்போ அந்த டான்ஸ் மூமெண்ட்டு செட் ஆச்சுன்னா டப்புன்னு அந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆகும். அப்படி தான் முக்கிய படத்துலேயும் கூட ஒரு பாட்டு ஹிட் ஆகுதுன்னா அந்த பாட்டை நல்லா கவனித்து பாருங்கள், அந்த பாட்டில் எல்லாமே சரியாக இருக்குது. இது தாங்க கமர்ஷியல் படத்துக்கு தேவையானது இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் சரியாக பண்ணியிருக்கோன்னு. அவர் ராஜசேகர் வந்து கொஞ்சம் இதையே கொஞ்சம் விட்டுட்டாரு. இல்லை இன்னும் இது மாதிரி நிறைய சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிறாரு, மைனஸ் பண்ணிக்கிறாரு. மைனஸும் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது. ஆனால் படம் பார்க்கலாங்க, ஒரு டைம் பார்க்கல. சித்தார்த்து எப்பவும் போல் யதார்த்தமாக, உங்களுக்கு தெரியுமில்ல, அவர் ரொம்ப வருஷமாக சினி ஃபீல்டில் இருக்கிறாரு, நடிக்கிறாரு. அவருக்கு கேமரா ஒன்றும் பழக்கமானது தானே. அவர் போர் அடிச்சிருக்காரு. பாலசரவணனுமே கருணாகரன் நிறைய யூஸ் பண்ணிக்கிறாங்க, பாலசரவணன் நிறைய யூஸ் பண்ணல. ஆனால் இன்னுமே நிறைய பாலசரவணனெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளை சிரிக்க வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்னும் படம் ஹிட் ஆகிருக்கு. அது ஒரு மைனஸாக இருக்குது. ஹீரோயின் அழகாக இருக்கிறாங்க, ஹீரோயின் மெட்டீரியல் தான், அதெல்லாம் எந்த விதமும் இல்லை. அவங்க இன்னும் கொஞ்சம் நடிப்பை கற்றுக்கணும். மற்ற எல்லாருமே நல்லா பண்ணிக்கிறாங்க. இது கண்டென்ட்னு பார்த்தா கல்யாணம் ஆயிடுறாங்க, அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க ஒரு காரணத்துக்காக. அப்போ கிளைமேக்ஸ் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? இவ்வளோதான். அது படம் பார்த்தவங்களுக்கும் தெரியும், முடிவு என்னங்கிறது படம் பார்க்காதவங்களுக்கும் தெரியும். இவ்வளோதாங்க மெயின். இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸு ஆபாசமே இல்லைங்க. எந்த வயசு குழந்தைகளோடையும் போய் பார்க்கலாம், ஆணோ பெண்ணோ எந்த வயசு குழந்தைகளோடையும் போய் தைரியமாக பார்க்கல. ஆபாச வசனம் இல்லை, ஆபாச காட்சிகள் இல்லை, அந்த பாய் துணி போட்டு டான்ஸ் ஆடுற பாட்டு எதுவும் இல்லை. அதனால் மன தைரியத்தோடு நீங்கள் ஃபேமிலியோட, அது குழந்தைய வந்து எத்தனை வயசு குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வயசு பிள்ளையோ வயசு பையனோ யாராக இருந்தாலும் கூட்டிகிட்டு போய் தைரியமாக இந்த படத்தை பார்க்கலாம், தப்பே இல்லை. படம் நல்லா இருக்குதுங்க. ராஜசேகர் உங்களுக்கு மனசார வாழ்த்துக்கள். இன்னும் கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கிட்டு ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி, இன்னும் கமர்ஷியலுக்கு ஹிட்டுக்கு இன்னும் நிறைய உங்களோட உழைப்பு தேவைப்படுது.
பாட்டுலேயும் சரி, வரிகள் எழுதி வாங்குறதும் சரி, வசனத்துலேயும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. காமெடி சீன்களையும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்படிங்கிறத நான் என்னோடய பாயிண்டாக சொல்லிவிட்டு, படம் நல்லா இருக்குது, ஒரு டைம் நீங்கள் போய் தைரியமாக பாருங்கள். திரும்பி திரும்பிலாம் அந்த படத்தை பார்க்க முடியாது. ஏன்னா சஸ்பென்ஸ் இல்லை தான் ஒன்றுமே. ஆனால் ஒரு டைம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அடுத்து என்னங்கிறது. ஆனால் போர் அடிக்காமல் பார்த்துக்கலாம். அடுத்த டைம் பார்க்க முடியாது. அதுதான் படம் நல்லா இருக்குதுங்க, ஒரு டைம் பார்க்கலாம். மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நல்ல எண்ணங்களை விதிப்போம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உலகம் சமநிலை பெற வேண்டும்.